ஒரு 13 வயது சிறுமி ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்ற ஆசை. அதற்காக நடந்ததாக கூறப்படும் சம்பவம் இன்று கேரளாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள கருவாட்டாவில் சிவன்குட்டி என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர் வீட்டுக்குள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. சிவன்குட்டி தனது 13 வயது பேத்தி அதிகமாக மொபைல் போன் பயன்படுத்துவதையும் ஆண் நண்பர்களுடன் பழகுவதையும் கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது அந்த சிறுமிக்கு கோபம் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த நகைகளை திருடி தனக்கு ஐபோனும் தனது ஆண் நண்பருக்கு பைக் வாங்க திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. சிறுமியின் தாய் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் பாட்டியும் அவருடன் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். இதனால் சிவன்குட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சிறுமி தனது 16 வயது ஆண் நண்பருடன் சேர்ந்து நகைகளை திருட திட்டமிட்டதாக போலீசார் கூறுகின்றனர். அதன்படி அந்த சிறுவனும் அவரது நண்பர்களும் இரவு நேரத்தில் சிவன்குட்டியின் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். சத்தம் கேட்டு சிவன்குட்டி அவர்களை தடுக்க முயன்ற போது அவரை தாக்கி கீழே தள்ளி வாயில் துணியை திணித்து கை கால்களையும் கட்டி தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சி அளிக்கும் மற்றொரு தகவல், இந்த கொடூர சம்பவத்தை அந்த சிறுமி வீடியோ கால் மூலம் பார்த்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். பின்னர் வீட்டில் இருந்த சுமார் 6 பவுன் நகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் 13 வயது சிறுமி, அவரது 16 வயது ஆண் நண்பர் மற்றும் மேலும் 2 என 4 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஒரு கிரைம் ஸ்டோரியாக மட்டும் பார்க்கப்பட வேண்டியதல்ல. இவ்வளவு சிறிய வயதில் ஒரு குழந்தையின் மனதில் இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் எப்படி உருவானது? மொபைல் அடிக்ஷன், பியர் இன்ஃப்ளூயன்ஸ், குடும்ப சூழல், குழந்தைகளின் மனநிலை, இவை அனைத்தையும் நாம் சீரியஸ்லி கவனிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு ஐபோன் அல்லது ஒரு பைக்குக்காக ஒரு உயிர் பறிக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வார்னிங். சில்ட்ரனை கண்காணிப்பது மட்டும் போதாது, அவர்களுடன் பேசுவதும் அவர்களை புரிந்து கொள்வதும் ஈக்வலி இம்பார்ட்டன்ட்.